Dear friends, brothers, sisters, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்களா? கர்த்தரின் உதவியோடு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். Today's God's word. I am reading the book of Jeremiah chapter 1 verses 10. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 1 வசனம் 10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். See, I have appointed you today over nations and kingdoms to uproot and tear down, to destroy and overthrow, to build and plant. யார் சொன்னதுங்க நம்முடைய கடவுள் ரொம்ப இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு? நிச்சயம் கிடையாது. தவறு செய்கிற எவனாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய பார்வையிலேருந்து தப்பவே முடியாது. ஒரு ஊழியக்காரன் இந்த நாட்டில் அனுப்ப சொல்கிறாரு, நிறைய பேர் அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஊழியக்காரன் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியுங்களா? நம்முடைய திருச்சபையில் இருக்கிற கலைகளை பிடுங்க வேண்டும். என்னென்ன கலை? ஊழல், திருட்டுத்தனம் போன்ற காரியங்களை திருச்சபையில் செய்து வருவது. இந்த மாதிரி செயல்களையெல்லாம் கலைகளாக நினச்சி பிடுங்கி எறியணுங்க. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இடிக்கணும். எதை இடிக்கணும்? சுயநலத்துக்காக ஒரு சட்டத்திட்டத்தை திருச்சபையில் கொண்டு வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக, நலனுக்காக அதை ஏற்படுத்தியிருக்கிற தீய சக்திகள், அதை இடித்து தள்ளின்னு சொல்கிறாரு ஏசப்பா. அடுத்து என்ன சொல்கிறாரு? அழிக்க வேண்டும். திருச்சபைகளுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் அழிக்க வேண்டும். அடுத்து கட்ட வேண்டும். இயேசுவை பற்றி தெரியாத மக்களுக்கு கிறிஸ்துவின் போதனைகளை எடுத்து சொல்லி அவர்களை ஒன்று கூடி வரவழைத்து ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும். நாட்ட வேண்டும். எதை? கடவுளுடைய ராஜ்யத்தை. நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்த கர்த்தருக்கு இதுதான் ராஜ்யம் என்று திருச்சபையில் நாம் நிலைநாட்ட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய முயற்சிப்போமா? ஏனென்றால் எந்த காரியம் செய்தாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். நிச்சயமாக கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். சோர்ந்து போக வேண்டாம். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும், இல்லைங்களா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறேன் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்தீர். எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நீ கேட்டு ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நேரத்திற்கு தகுந்தாற் போல் எங்களுக்கு உதவி செய்ததற்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஏராளமான தேவைகள் இருக்கின்றபடியால் ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து நாங்கள் கேட்குகளை கேட்டு அறிந்து எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arul from Bangalore. May God bless you. Bye bye.